நம்முடைய தாத்தா, பாட்டி, முன்னோர்கள்லாம் வலிமையோட, நல்ல ஆரோக்கியத்தோட, இரும்பு மாதிரி இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய உணவு முறை பழக்கவழக்கங்கள் தான். அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான டிப்ஸையும் சேர்த்தே பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே செஞ்சோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். எந்த மாவு எடுத்து எந்த ரெசிபி செஞ்சாலும் சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டே மாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியை ஒவ்வொரு வாட்டியும் அளந்து எடுக்கணும். இப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு போட்டதுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். ஈவனாக ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேப் விடாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மாவு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 1 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்துருக்கிறோம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு மாவை கரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கும் அதுக்கப்புறம் 1.25 கப் அளவில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு மறுபடியும் சேர்த்துருக்குறோம். ஸோ டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப குழக்குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்துட்டாலும் சரியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. ஸோ பக்குவமாக கலந்து எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சரியாக இருக்கும். மாவு சேர்த்ததும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மாவு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக திக்காகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சென்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் பேனில் கார்னரில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி கட்டியாக விழற மாதிரி இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்லா ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு நல்லா திக்காகி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பார்க்குறதுக்கு மாவு நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு மேலால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் இருக்கிற பாத்திரமாக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை மேலே வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வேகும் போது உள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதனால் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தக்காளி பழமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய பொருட்கள் வறுத்து போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க.
மசாலாவை சேர்த்ததும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மசாலாவுடைய வாசனை சுத்தமாக இருக்காது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு மீனுடைய தலை வால் மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சதப்பகுதியை மட்டும் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தலை வால்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு மண்சட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப மசிஞ்சு போகாமல் ஓரளவுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மசிய வதக்க வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஒரு முழு பூண்டை அப்படியே பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு முழு பூண்டு அப்படியே சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கிறதுல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தாளிப்பு போடும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கி கிறிஸ்பியாக நல்லா பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் எந்த மீனில் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வெங்காய தக்காளியை கொஞ்சம் போல் வதக்கிட்டு அதை அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு அதோடைய புளிப்பு தன்மையை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இன்கிரியன்ஸுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த மண்சட்டியில் 3/4 வாசி அளவுக்கு குழம்பு வரும். கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்கிரியன்ஸுடைய அளவுகள் எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் சேர்த்துருக்கிறேன். உப்பு, புளிப்பு, காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் போடும்போது ரொம்ப சரியாக வரும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வரணும். இப்போ வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததும் ஒரு தடவை லைட்டாக கலந்துட்டு மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீனுடைய தலை வால் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே சதப்பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி தலை வால் மட்டும் யூஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனுடைய தலைவால் மட்டும் போட்டு குழம்பு வைக்கும் போது மறக்காம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. புளிப்பில்லாத நல்ல இனிப்பான ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக மீன் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்புடைய டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் துண்டுகள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மீன் துண்டுகள் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் செஞ்சு முடிச்சதும் மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அதோடைய கலரே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது ரைஸ் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, டிஃபன் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அதுலேயும் நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு சின்ன டிப் பார்க்கலாம்.
மீனில் மசாலா தடவி பொரிக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் டே எடுத்து அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டரில் உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் அப்படியே வச்சோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு. அதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டில் உள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள். தட்டு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் மறக்காமல் தட்டு போட்டு மூடிடுங்க. 4 விசில் வச்சிங்கன்னா மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மாவுடைய பச்சை வாசனையும் சுத்தமாக இருக்காது. குக்கரில் இருந்து வெளியில் எடுத்ததும் நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. கலந்து விடும் போது பார்க்குறதுக்கு குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறது, பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விடுங்க. சூடாக இருக்கும் போதே கை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விடுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாக வரும். நல்ல பாத்திரத்தை எல்லாமே வலிச்சு விட்டதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்ல மேலால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். மூடி போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு நல்லா ஆற விடுங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்ல டார்க் கலரில் இருக்கும். நல்லா கெட்டியாயிரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நம்ம உருண்டை பிடிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு அகலமான கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். கரண்டியில் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் போல் நனைச்சிட்டு மாவு எடுங்க, ஒட்டாமல் வரும். கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் போல் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா உருட்டினாலும் நல்லா உருட்ட வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருட்டினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவுடைய பச்சை வாசனை இல்லாமல் குழகுழப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் ராகி களி செய்யறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த காலத்துலலாம் களியெல்லாம் கிண்டுறதுக்கு மாவு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கை வலிக்க கிண்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பக்குவமாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா 5 களி உருண்டை மீடியம் சைஸில் நமக்கு கிடைக்கும். ராகியில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காலத்து ஆளுங்க ராகி மாவு வச்சு வெரைட்டியாக பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்து ஆளுங்க அவங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கப்படி கூழ் களி புட்டுன்னு தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. நம்ம என்னதான் விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சாலும் அந்த காலத்து ஆளுங்க செஞ்ச இந்த மாதிரி உணவுகளில் வர டேஸ்டே தனி தான். ராகி களி கூட இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை களி ரெசிபியும் கூடவே கருவாட்டு குழம்பு ரெசிபியும் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். செஞ்ச களி உருண்டைங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் களி உருண்டையை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மண்சட்டி பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி களி உருண்டைகளை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் இதை களியாவோ இல்லைனா கூழாவோ செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம முன்னோர்களுடைய ஆரோக்கியமான உணவான இந்த ராகி களியை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அவங்கள மாதிரி நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப குளுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.